வெல்கம் டு ஃபுட் gastro. நம்ம ரெகுலராக ஸ்டீம் கார்ன் பாப்கார்ன் இதெல்லாம் சாப்பிட்டு போர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு டிஃப்ரெண்ட் கார்ன் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரோசன் கார்ன் இருக்கு இல்லையா, அது ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சிருக்க தண்ணியில் இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த கார்னை இந்த ட்ரேயில் போட போகிறோம். ஸோ கார்ன் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஃப்ளார், அதாவது ரீஃபைன் ஃப்ளார் மைதா இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்துக்கிறோம். அது கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர். இது என்ன ரேஷியோன்னு கேட்டிங்கன்னா 2 டீஸ்பூன் நீங்கள் வந்து மைதா எடுத்திங்கன்னா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கார்னில் இருக்க எக்ஸஸ் தண்ணிலாம் அதில் வந்துடும். இது கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு ஃப்ளார் அண்ட் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இதை நம்ம கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒன்று ஒன்றா போட பாருங்கள், பல்காக போட்டுறாதீங்க. இன்னும் தனித்தனியாக போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் இந்த கார்னை எடுத்துக்கலாம். இது க்ளோஸாக பார்த்தீங்கன்னா சூப்பராக பாப்பாக இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் ஆயிலும் பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான். இதை நம்ம இன்னொரு பேஸ்கெட்டில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கார்னை ஃப்ரை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாஸ் இதுக்கு செய்ய போகிறோம். மெட்ராஸ் கறி கெச்சப் சாஸ். இந்த சாஸ் தான் நம்ம செய்ய போகிறது. அந்த சாஸ் எப்படி செய்யறதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பேன் நல்லா ஹாட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம். ஸோ ஆயில் நல்லா ஹாட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆனியன், கார்லிக், க்ரீன் சில்லி. ஸோ இந்த சாஸை ஸ்பெஷல் ஆக்குறதே இந்த மெட்ராஸ் கறி பவுடர் தான். இந்த கறி பவுடர் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு தூள் வேறு ஏதாவது சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போ சாத்தே ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கறி பவுடர் சேர்த்துக்க போகிறோம். கறி பவுடர் ரா ஃப்ளேவர் போகிற மாதிரி நீங்கள் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நாம் இதில் கெச்சப் சேர்த்துக்கலாம். இந்த கெச்சப்பு கறி பவுடர் நல்லா குக் ஆகணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அது கொதிக்கட்டும். ஏன்னா அந்த சில்லி அண்ட் கரீஸ் பவுடர் இதோடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணும். பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கார்ன்ஸ்டார்ச் இதில் சேர்த்துக்க போகிறோம். கார்ன்ஸ்டார்ச்னால் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலந்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதுதான். இது கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது திக்காக ஒரு டைமிங்கில் நாம் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கார்ன், அதை இதில் போட்டு டாஸ் பண்ணுவோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இதை டாஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். இதோட ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதிரி ஸ்டேஜில் அதிகமான சாஸ் இருக்கக்கூடாது. அதிகமான சாஸ் இருந்தால் அது சாகி ஆகிடும். இந்த மாதிரி கம்மியாக தேவையான அளவுக்கு சாஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இது கிறிஸ்பினஸ் ரீட்டைன் ஆகும். எக்ஸலண்ட்டாக இது கோட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரேஞ்சோட ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக
சீஸ், கிரேட் பண்ணி வச்சுருக்க சீஸ் நான் இதில் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், லைட்டாக லெமன் ஜூஸ், அவ்வளோவே. சூப்பராக நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வாவ். ஸோ இதில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கொஞ்சமாக சீஸ் வேணால் கார்னிஷ்க்கு போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் ஒரு சூப்பரான மெட்ராஸ் கறி கெச்சப் கார்ன் பார்த்தோம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, கார்ன் லவர்ஸுக்கு, ஸ்நாக்ஸ் லவர்ஸுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இது எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from